லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தெலங்கானாவின் மெஹபூபாபாத் மாவட்டத்தில் உள்ள பெத்தமுப்பாரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தல வீரண்ணா. 1983ஆம் ஆண்டு கொலை வழக்கு ஒன்றில் இவருக்கு வாராங்கல் கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்தது. அதே ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 3 மாத கால பரோலில் வெளியே வந்தார். பரோல் காலம் முடிந்த பின் போலீசில் சரணடையாமல் தலைமறைவானார். தலைமறைவு வாழ்க்கை நடத்திய அவர் மெஹபூபாபாத் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். 2004ஆம் ஆண்டு சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றார். 2013ஆம் ஆண்டு பணியிலிருந்து ஓய்வும் பெற்றார். 40 ஆண்டுகள் போலீசார் கண்ணில் மண்ணை தூவி தலைமறைவாக இருந்த வீரண்ணாவை 2024ஆம் ஆண்டு சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர். மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு 3 ஆண்டுகளுக்கு பரோல் மற்றும் தண்டனை குறைப்பு சலுகைகள் மறுக்கப்பட்டன. சிறைத்துறையின் இந்த உத்தரவை எதிர்த்து வீரண்ணாவின் மனைவி தெலங்கானா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் வயதான தனது கணவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதால் சிறைத்துறையின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரினார். இந்த வழக்கை நீதிபதி மாதவிதேவி தலைமையிலான அமர்வு விசாரித்தது. பரோல் காலம் முடிந்த பின்னும் மனுதாரரின் கணவர் வீரண்ணா போலீசில் சரணடையவில்லை. வேண்டுமென்றே கைது நடவடிக்கையில் இருந்து தப்பி தலைமறைவாக வாழ்ந்துள்ளார். தன் தண்டனை விவரத்தை மறைத்து மோசடியாக அரசு வேலை பெற்று ஆசிரியராக பணியாற்றி ஓய்வும் பெற்றுள்ளார். தன் வாழ்க்கையின் மிக முக்கிய காலகட்டத்தை சிறைக்கு வெளியே கழித்து அனைத்து பலன்களையும் அவர் அனுபவித்துள்ளார். பரோலில் விடுவிக்கப்படும் கைதிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டுமென்ற பாடத்தை இந்த வழக்கு கற்றுத்தந்துள்ளது. இந்த சம்பவம் சிறைத்துறையின் அலட்சியத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பரோல் வழங்கப்பட்ட நபர்கள் மீண்டும் சிறைக்கு திரும்புவதை உறுதி செய்ய டிராக்கிங் சிஸ்டம் உட்பட கண்காணிப்பு நடைமுறைகளை சிறைத்துறை தீவிரப்படுத்த வேண்டும். மேலும் தேவையான மருத்துவ வசதிகள் சிறை வளாகத்திலேயே வழங்கப்படுவதால் மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வீரண்ணா அரசு பள்ளியில் எந்த சான்றிதழை கொடுத்து வேலைக்கு சேர்ந்தார், 40 ஆண்டுகள் அவர் எவ்வாறு அரசு பணியில் தொடர முடிந்தது, எந்த அடிப்படையில் அவருக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது.